அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து குடிமங்கலம் 1737 SS மோட்டார்ஸ் குடிமங்கலம் அந்த இதில் நான் காலை வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். எனது பேர் செல்வகுமாருங்க. நான் வந்து முக்கூடி ஜல்லிவெட்டி கிராமத்திலிருந்து வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் 2020 குடிமங்கலத்தில் 4 ரோட்ல ஹீரோ மோட்டார் கார்போட சப் டீலர் ஏஆர்டி SS மோட்டார்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹீரோ பைக் டீலர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நடத்திட்டு வரணுங்க. நான் வந்து இப்போ குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் 2019-20 ரேஸ்க்கு முழுமையாக வந்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரேஸ்க்கு வந்துட்டு இருந்தேன். கூட பார்க்கறதுக்கு அண்ணங்கூட கூட வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 2020 ரேஸ்க்கு முழுமையாக காளைகளை வாங்கி நானே காலையில் தயார்படுத்தி நான் எங்கள் நண்பர்கள் மூலமாக பழக்கி ஒரு ரேஸுக்கு கொண்டு வந்து ஓட்டி அதில் வந்து ஒரு மயிலக்காலை பிள்ளைக்காலை ஒன்று இருந்தது கொக்கிக்காலை. அது வந்து இப்போ வரைக்கும் 200ல் 40 பிரைஸ் பிடிச்சிருக்குதுங்க. 300க்கு நான் காலையை வேற பக்கம் நம்ம ஆளுக்கு ஓட்டுற ஆளுக்கு கொடுத்துருங்க. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலை 1 கிலோமீட்டர் ரேஸ்ல நாகர்கோவில் கன்னியாகுமரி நாகர்கோவிலில் முதல் பரிசு ஃபர்ஸ்ட் கொடுத்ததையுமே முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அங்கேயும் போய் நம்ம காங்கேயங்கால கன்னியாகுமரி நாகர்கோவிலில் போய் நம்ம காலை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குங்கிறது பெருமை காங்கேயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது இல்லாம மயில கரம்ப காலை போட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலை என்னோட காலை தான். நான் தான் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். ஆனா இருந்தாலும் அந்த காளைகளோட மதிப்பும் நம்ம காங்கேயனத்தோட மதிப்பு காங்கேயனம் மதிப்பு தான் அதிகமா இருக்குதுங்க. ஆனா காங்கேயனம் காளைகளை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே முதல்ல பார்த்தீங்கன்னா 200 ஜோடி காளை வந்துட்டு இருக்குது. நான் ரேஸுக்கு போறப்போ 2003, 2005, 2008 எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருந்ததுங்க. இப்போ காங்கேயம் 400 ஜோடி வருதுங்க. 400 to 500 ஜோடி காளை வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட நாங்க வந்து இப்போ எங்களை மாதிரி ஒரு ஈடுபாடு திடீர்னு பார்க்க வந்தவங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க காளை வாங்கணும்னு ஒரு ஈர்ப்பு காங்கேயனத்தை காளையில பார்த்துங்காட்டி தான் ஈர்ப்பு வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்போ இது வரைக்கும் நான் தொழிலையும் பார்த்துக்கிட்டு ஷோரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்க்கணுங்க. ஒய்ஃப் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. நான் மேனேஜ்மெண்ட் மாசம் 30 வண்டி சேல் ஆகுதுங்க. சர்வீஸ் 300 வண்டிக்கு பக்கம் மாசம் சர்வீஸ் வருது. தொழிலையும் பார்த்துக்கிட்டு விவசாயத்தையும் பார்த்து நான் வீட்டுக்கு ஒரே பையனுங்க. விவசாயத்தையும் அப்பா அம்மாவோட அவங்களே பார்த்துக்கிட்டு மற்ற நாள் இடப்பட்ட டயத்துல போய் தோட்டத்துல போய் வண்டி பூட்டுறது, உழவு கொடுக்கறது, நீச்சல் போடுறதுக்கு இந்த இடைப்பட்ட நாள்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. 5 நாளைக்கு ஒருக்கா ரேஸ் வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை நாள் கேப் இருக்கும்போது அந்த காலையில பராமரிக்கிறது அந்த மாதிரி தான் இப்போ இருந்துட்டு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் வெளியே எங்கேயாச்சும் டூர் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. முழுமையா தோட்டத்துல இருந்து காலையில பார்த்துட்டு அம்மா ஃபேமிலியிலையும் பார்த்துட்டு ஒரு ஒரு அட்ராக்ஷன். காங்கேயம் அழியக்கூடாது. முதல்ல ஒரு சூழ்நிலை காங்கேயமே காலையில் வறட்சி இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து காங்கேயன காலையில இந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சதுல இருந்து காங்கேயன காலையில் இன்னைக்கு ரொம்ப பெருகிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் நாங்கள் வந்து வெளியே அவுட் சைடு போவோம். இது இல்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000, 5000, 10,000 செலவு பண்ணிட்டு வெளியே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தா கார் எடுத்து போனோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா 5000 மினிமம், டீசல் 2000, செலவு 5000 வந்து மினிமம் 5000 ரூபாய் செலவு வருங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையிலுக்கு பராமரிப்பு 2 காலையிலுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 300 ரூபாய் கணக்கு போட்டாலும் மாசத்துக்கு ஒரு 600, 500 ரூபாய் 5000 ரூபாய் டோட்டல் மந்த்லி செலவுங்க. காலையில் 2 காலையை வச்சிருந்தா 5000 ரூபாய் பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு, மற்ற மேவு தட்டுல இருந்து வெள்ளச்சோள தட்டுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் 2 காலைக்கு சொல்றேங்க. அவ்வளவுதான் செலவு வரும். அந்த செலவுல 5000 ரூபாய் தான் செலவு வரும். ஆனா நம்ம வாரமே 5000 மினிமம் 5000 ரூபாய் செலவு கூட 4 வாரத்துக்கு 20,000 ரூபாய் ஆச்சுங்க. ஆனா இந்த 5000 ரூபாய் செலவு பண்ற சந்தோஷம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. மாட்டுக்கோட நம்ம ஏதோ ஒண்ணுனாலும் கூட ஒரு பேசுற மாதிரின்னு ஏன்டா என்னடா டே நின்றா அப்படின்னு உரிமையோட நம்ம வளர்ப்பு பையனா பழகிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. வெளியே நம்ம இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியும் அப்பா அம்மாவே வெளியே காலை வேணா அவங்க அப்பா எப்போ எங்க அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. அப்பா தான் பிடிப்பாருங்க. அம்மா தான் தவிடு வைப்பாங்க, பருத்தி கொட்டை வைப்பாங்க. அம்மா தான் பெத்த பையன் மாதிரி நான் எப்படி ஒரு பையனா அது மாதிரி அவங்களும் வீட்டுல ஒரு பையனா அதை பார்த்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. பாயறதோ உதைக்கிறதோ அது மாட்டை கழுவும் போது காலை கிட்ட பயந்துக்குவாங்க. ஆனா கீழே உள்ளங்கால் வரைக்கும் தொட்டாலுமே மாடு அது ஒண்ணு மாட்டது. ஏன்னா வளர்ப்பு தாய் எப்படியோ வளர்ப்பு மகன் தாய்க்கு என்ன பண்ணுங்க அந்த மாதிரி காலையிலே அது மனுஷனை புரிஞ்சுக்குது. அதோட ஒர்க் பாத்தீங்கன்னா அது எங்க 2-3 பேராச்சும் வெளியிருந்து வெளியூர் ஆள் வந்து பார்த்தாங்கன்னா என்ன இப்படியுமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு இது வந்து காங்கேயம் காளை மட்டும்தான் இருக்குங்க. வேற எது இருக்காது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காளை வண்டி ஏற்றி ஒரு 2000 ரூபாய் டிரான்ஸ்போர்ட் ஒரு ரேஸ்க்கு கொண்டு போறோம். 2000 ரூபாய் அங்கே செலவாகும் வாடகை.
அது இல்லாம செலவு அங்க ஒரு 500 1000 மணி நேரம் 3000 ரூபா ரேஸ் கம்பல்சரி ஆகுங்க. இது வந்து நம்ம ஏதோ ஒருல இருந்து எடுத்து நம்ம பண்ணித்தான் ஆகணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு ஏழ்மைப்பட்ட விவசாயி ஒரு காளையை வாங்கி 2 கண்ணுகளை வாங்கி சின்ன வயசுல இருந்து வளர்த்தி அதை கொண்டு வந்து பழக்கி நட ஊட்டி ரொம்ப பழக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பழக்க முடியும், ஃப்ரீயா பழக்க முடியாது. பழக்கும் போது சிரமப்பட்டு பழக்கி அதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஓட்டி ஃபர்ஸ்ட் ரேஸ் கொண்டு வரும்போது அது பதட்டத்தோட வந்து அதை ஓட்டி அது நல்ல அந்த காலை அந்த உரிமையாளருக்கு இவ்வளவு எத்தனை நாள் பழக்கனுக்கு அது ஒரு நாள் ரேஸ்ல நல்லா சக்சஸ் பண்ணி நல்ல ஒரு டைமிங்ல போய் நின்று பிரைஸ் ஒன்று கொடுத்துச்சுன்னா அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் அதே மாதிரி ஒரு காலத்துல 3வது எடுத்தையுமே 3வது பிரைஸ் பிடிச்சதுங்க தேவராயபுரத்துல. அன்னைக்கு வந்து நான் எனக்கு இந்த சந்தோஷம் இத்தனை நாள் அதுக்கு முன்னாடி 10 ரேஸ் 5 ரேஸ் ஓட்டினேன். விடாமுயற்சி இல்லாதத ஓட்டினேன். வரும் விடாமுயற்சி மூலமா தான் எனக்கு அந்த தேவராய ரேஸ்ல தேடு கிடைச்சதுங்க. அந்த மாதிரி யாரும் காளையை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ் செகண்ட் ரேஸ் ஓட்டி மனசு விட்டுற வேண்டாம். அதுக்கு மாடு ப்ரிப்பரேஷன் செட்டப் கிடைக்கணும். அதுக்கு மாடு 2 இணங்கணும். மாடு 2 இணந்தா தான் நம்மளுக்கு பிரைஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு கொண்டு வந்து நமக்கு ஆடு பிரைஸ் இல்லை வித்து போடலாம் விற்கலாம். மாடு இது வெட்டுக்கோ இதுக்கோ ஏற்ற வேண்டாங்க. நல்லா இதுக்கு யாராச்சும் வளர்ப்பு வராத காலையை வளர்ப்பு கொடுங்க. இது பண்ண நீங்க மற்றபடி காளைகளை வந்து நல்லா பராமரிச்சு இந்த காங்கேயன காளையை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் என்னோட இதுல பாத்தீங்கன்னா நானும் 40 பிரைஸ் பிடிச்சிக்கிறேங்க. கொடிசியோல செகண்ட் பிடிச்சிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 காலையை நான் பராமரிச்சு 4 காலையுமே பிரைஸுங்க. இப்போ ஒரு காலையை வளர்த்திட்டு இருக்கிற கண்ணுகிற இன்னொரு 6 மாசம் ஆகணுங்க கொண்டு வர ரேஸ் கொண்டு வரக்கு. நான் வாங்க 4 காலையுமே பிரைஸ் வாங்கி கொடுத்துருக்குது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது காங்கேயன காலை தான் 4மே. அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ரேஸுக்கு பாத்தீங்கன்னா ரேக்லா கிளப் தலைமை கிளப் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி கொண்டு போடுறதுக்கு முன்னத்து நாளே வண்டி கொண்டு போடுவாங்க. நாங்களாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுவேன். நீங்க எஸ்எஸ் மோட்டார்ஸ் எஸ்எஸ்ன்னு சொன்னா எல்லா ரேஸ்காருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். முன்னத்து நாளே நான் மதியானம் வண்டி ஏற்றிடுவேன். சனிக்கிழமை மணிக்கு காலையில மதியானமே காலை வண்டி ஏற்றிட்டு போய் நைட்டே கொண்டு ரேக்ல போட்டு நைட் அங்கே ஸ்டே ஏதோ ஒரு பக்கம் ஸ்டே ரூம்லயோ லாட்ஜோ ஸ்டே பண்ணிக்குவோம். அது இல்லாம காலையில ஒரு ஆளை கொண்டு வந்து வண்டி இலக்க போட்டு வண்டி கொண்டு போட்டு அது வண்டி இழுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடிதடி பின்னாடி எல்லாம் லைனை போட்டு காலையில் வராத அளவுக்கு இது பண்ணிடுவாங்க. ஆனா கிளப் வந்து ஒரு சிறப்பு சூப்பரான மிக சிறப்பான ஒரு ஐடியா படுத்து குழுக்கள் என்ற ஒரு முறையிலைங்க இன்னைக்கு சிறப்பா சூப்பரா தலைமைச் சங்கம் சூப்பரா நடத்திட்டு வராங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்றேனுங்க. என்ன காரணம்னா இப்ப குழுக்கள் போட்டுறாங்க சனிக்கிழமை மணிக்கு லைன் படி போட்டுறாங்க. காலைய இங்க ஒரு 120 டோக்கன்னா காலை 7 மணிக்கு என்ன போதும். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில பினிஷிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இறக்கிறதுக்கும் இடம் போட்டு தந்துட்டாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இறக்கி அப்படியே ஓட்டிட்டு காலை மேல வந்து ஏற்றிட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு சௌரியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு ஓட்டுற காலையா 10 மணிக்கு ஏற்றிட்டு வந்து காலைக்கும் மழப்பு இல்லைங்க, நம்மளுக்கும் மழப்பு இல்லை, வண்டி இழக்கிறதுக்கும் மழப்பு இல்லை. அவ்வளவு சௌரியம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த பேனர் முதல்ல மரப்பலகையில வச்சிருந்தாங்க. இந்த மரத்துல வச்சிருந்தாங்க டிவைடர். இன்னைக்கு வந்து இரும்பு டிவைடர் வச்சு இன்னைக்கு அதுலயுமே மாடல ஜாக்கி கைத்துக்கும் ஜாக்கியாலும் வெளியே ஏதாச்சும் டேமேஜா காலையிலுக்கு விபரீதம் ஆகாம சேஃப்டியா போல்ட் போட்டு நல்லா 350 மீட்டருக்கு 300க்குன்னா 350 மீட்டர் 200 250 மீட்டருக்கு டிவைடர் வச்சு அங்க வச்சு பராமரிப்பு சூப்பரா பண்ணிட்டு வர்றாங்க. இதே முறை வளர்ந்து இன்னும் அடிஷனலா போயிட்டு இருக்கணும். முதல்ல ஸ்டாப் வாட்ச் வச்சிருந்தாங்க. இப்ப டைமர் ஸ்டே பண்ணிட்டாங்க. செகண்ட் கணக்கு மைக்ரோ செகண்ட்ல இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஒரு புள்ளி 0-1-1 இருந்தா 0-1-2 அப்படிங்கும் போது முதல் பரிசு புல்லட்டா இருந்தாலுமே செகண்ட் பரிசு ஆக்டிவாவா இருந்தாலுமே ஒரு மைக்ரால மிஸ் ஆகக்கூடாது, அந்த காலையோட வேகத்தை மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலைமைச் சங்கம் அதுக்கு சூப்பரா நடத்தி ஏன்னா ஒரு பாயிண்ட் திடீர்னு ஒரு செகண்ட் மிஸ்ஸஸ் யாருனாலும் நடக்கலாம், ஒரு மைக்ரோ பாயிண்ட் மாறலாம், ஆனா டைமர்ல மாறாது. அதான் சூப்பரா பண்ணி உண்மையா காலையிலுக்கு ஒரிஜினல் டைமிங் கொண்டு வந்து அவங்கவுங்க காலை இவ்வளவு டைமிங் கரெக்டா அக்யூரேட்டா வரங்கிறதுக்காக தலைமைச் சங்கம் ஏற்படுத்தி சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி ஏன்னா அது மட்டும் இல்லாம என் தொழிலுக்கு இப்ப என்னோட தொழிலுக்கு என்னோட காசு எஸ்எஸ் மோட்டார்ஸ் சொன்னதுனால இந்த 4-5 வருஷமா மாசம் 5 வண்டி to 6 வண்டி ரேக்லா குரூப் மூலமா சேல்ஸ் அவங்களே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. எஸ்எஸ் வண்டி கொண்டு வந்து கொடுங்க, ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாசம் 5 வண்டி ஆகுங்க ரேக்லா குரூப் மூலமா ரெஃபரன்ஸ் மூலமா. அது மாதிரி என்னோட தொழிலும் ரேக்லா ரேஸ்னால என்னோட தொழில் வளர்ச்சி அடைஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்குதுங்க. அதுலயும் ஒரு சப்போர்ட் ரேக்லா நண்பர்கள் விவசாயிகள் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இது போன்று இனிமேல் வரும் காலங்களையுமே என்கிட்ட ஹீரோ ஸ்பெண்டர் பேஷன்
கரிஷ்மா, எக்ஸ்ட்ரீம், சூப்பர் ஸ்பெண்டர், கிளாமர், ஹீரோ கிளாமர், ஹீரோ எக்ஸ்ட்ரீம், எல்லா 125, 160, 210 வரைக்கும் வண்டி இருக்குதுங்க. நமக்கு குறைந்த முன்பணம் பணம் கட்ட முடியலனாலும் குறைந்த முன்பணம் 10,000 ரூபாய் கட்டினா போதுங்க. வண்டி நம்ம கொண்டு டெலிவரியே கொடுத்துடலாம். ஆதார், பேனு, ஆதார் போட்டோ மட்டும் ஜெராக்ஸ் இருந்தா போதுங்க. ஃபைனான்ஸ் நாங்களே 1 ரூபா வட்டியில போட்டு கொடுத்துட்றோம். அது இல்லாம நம்ம நண்பர்களுக்கு, ரேக்லா நண்பர்கள், விவசாய பெருமளுக்கு நம்ம மூலமா சிறப்பு தள்ளுபடி எல்லா ஷோரூமை விட, ஹீரோ எல்லா ஷோரூமை விட நம்ம ஷோரூம் தனிப்பட்ட முறையில டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபுல் அசசரிஸ் போட்டு அவங்க 1 ரூபா செலவு பண்ண வேண்டியது வராதுங்க. டெலிவரி, டோர் டெலிவரி வீட்டுக்கே கொடுத்துருவோங்க. நம்ம ஒன்றியத்துக்கு உட்பட்டது, திருப்பூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட வண்டி எங்க கேட்டாலும் நம்ம ஒரு வித்தின் 7 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எஸ்எஸ் மோட்டார்ஸ்னா தெரியுங்க, ஷோரூம் வச்சிருக்காங்க மட்டும் தான் தெரியுங்க. ரேக்லாக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், பழனி எங்க போய் ரேக்லா நண்பர்கள் எஸ்எஸ் மோட்டார்ஸ் இந்த வீடியோ வருது. நான் 2-4 வருஷமா அந்த வீடியோ வந்துட்டு இருந்தேன். எஸ்எஸ் என்னை தெரிய, என்னை பாதிக்கு மூஞ்சி தெரியாது. ஆனா ஷோரூமோட பேர் எஸ்எஸ் மோட்டார்ஸ். என்னோட காளையோட மூஞ்சி தான் அவங்களுக்கு காளை, எஸ்எஸ் காளைன்னு தெரியும். அது ஒரு பிரபலைப்படுத்தி கொடுத்தது, நேம உருவாக்கி கொடுத்தது ரேக்லா தானுங்க. அதனால இந்த ரேக்லாயினை அழியக்கூடாதுங்க, ராங்காயங்காலை அழியக்கூடாது. ராங்காயங்காலை இது மாதிரி எங்களை போன்ற இளம் பசங்களுக்கு இன்னும் ஆர்வமாயி காலையில வாங்கி, அதுக்காக படிப்பை கேன்சல், படிப்பை விட்டுறக்கூடாது, தொழிலை விட்டுறக்கூடாது. அதுல 90% இருந்து 10% இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. தொழிலை பார்த்தா தான் நம்ம இதுல வாங்கி நம்ம ஜெயிக்க முடியும். அதனால ஆர்வம் கொடுத்து நம்ம காங்கேயன காலையில வளர்த்து, நாட்டு மாடுகளை வளர்த்து பெருமை சேர்க்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.